जय मसीह की। आप सभी को प्रभु यीशु के नाम से हम अभिनंदन करते। आइए हम गीतों के द्वारा प्रभु की नाम की महिमा करेंगे। सुन लो मेरे भाइयों, मसीहा यीशु दुनिया में आया। सुन लो मेरे बहनों, मसीहा यीशु दुनिया में आया। दुनिया में आया, मुक्ति को लाया। दुनिया में आया, मुक्ति को लाया। लोगों को आने बचाया, बचाने यीशु दुनिया में आया। लोगों
यहोवा की भला नाम महिमा हो। 10 மாதமும் கர்த்தர் நம்மை கண்ணும் கருவிலும் பாதுகாத்தார். 10 महीने भी परमेश्वर ने अपनी आंखों की पुतली की नाई रक्षा किया। இந்த 11வது மாதத்தையும் காணும்படியாய் கர்த்தர் நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறார். इस 11वां महीने को देखने के लिए भी परमेश्वर ने हमारे आयु के दिन को बढ़ा कर दिया है। மாதத்தின் ஆரம்பத்தை கண்டு எத்தனை ஜனங்கள் இந்த மாதத்தின் முடிவிலே உலகத்தை விட்டு எடுபட்டு போனார்கள். कितने लोग हैं जो इस महीने के आरंभ को देखे हुए लोग इस महीने के आखिरीपन को नहीं देख पाए। கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தபடினாலே, लेकिन प्रभु की नजरों में हमको दया मिला है, इसलिए 10 மாதமும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 11வது மாதத்தை காணும்படியாய் கர்த்தர் அனுகிரகம் செய்திருக்கிறார். 10वें महीने तक परमेश्वर ने हमें जो रक्षा किया, आगे भी इस 11वां महीने को भी देखने के लिए प्रभु ने सहायता किया है। இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துவார். इस महीने भर परमेश्वर यहोवा हमारे संग रहकर हमारी रक्षा करेगा। இந்த 11வது மாதத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம், इस 11वां महीने के लिए परमेश्वर ने हमें दिया हुआ प्रतिज्ञा वचन ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशायाह भविष्यद्वक्ता की पुस्तक அப்படி 41வது அதிகாரம் उसका 41वां अध्याय 13வது வசனம், उसका 13वां वचन। क्योंकि मैं तेरा परमेश्वर यहोवा तेरा दाहिना हाथ पकड़कर कहूंगा, मत डर, मैं तेरी सहायता करूंगा। நான் உன் வலதுகையை பிடித்து मैं तेरा दाहिना हाथ पकड़कर பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். कहूंगा, मत डर, मैं तेरी सहायता करूंगा। கர்த்தர் நமக்கு பண்ணுற வாக்குத்தத்தம், परमेश्वर हमारे लिए जो वादा करता है, நான் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன், मैं तेरा दाहिना हाथ पकड़ा हूँ, நீ பயப்படாதே इसलिए तू मत डर, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरी सहायता करूंगा। நான் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன், मैं तेरी दाहिना हाथ पकड़ा हूँ, நீ பயப்படாதே நான் உனக்கு துணை तू நிற்கிறேன். मत डर, मैं तेरी सहायता करूंगा। 10 மாதமும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள் கஷ்டங்கள் நம்ம மேற்கொண்டது உண்டு. 10 महीने तक कितने ही कष्ट, तकलीफ और समस्या हमें घेर लिया था। வரும் நாட்கள்லயும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் குறுக்கிடுமோ என்கிற ஒரு பயத்தோடு காணப்படலாம். और आने वाले दिन में भी पता नहीं हमारे जीवन में क्या कुछ कष्ट, तकलीफ और समस्या आ पड़ेगी। ஆண்டவர் சொல்கிறார், तो परमेश्वर यहोवा कहता है, பயப்படாதே तू मत डर, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरी सहायता करूंगा। தைரியமா இருக்கிற ஒரு மனுஷனை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. जो बहुत ही ट्रूड मन का होता है उसे देखकर कहने की आवश्यक नहीं कि तू मत डर। எந்த ஒரு மனுஷன் பயப்பட்டு கொண்டிருக்கிறானோ, जो व्यक्ति डर रहा है, அது எந்த ஒரு மனுஷி பயப்படுகிறார்கள், जो भी स्त्री डर रही है, அவர்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்ல வேண்டியது அவசியமா उन्हीं இருக்கு. को देखकर मत डर कहना अवश्य है। இந்த உலகத்துல எங்கு பார்த்தாலும் ஜனங்கள் பயம் நிறைந்தவர்களாக इस காணப்படுகிறார்கள். दुनिया में कहीं भी देखो लोग डर से भरे हुए हैं। ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பயங்கள் காணப்படுகிறது. हर एक के जीवन में अलग अलग प्रकार के डर हैं। தேவனுடைய பிள்ளைகள் நாம் எதை குறித்து பயப்படக்கூடாது. परंतु परमेश्वर के लोग हम किसी भी बात को नहीं देखकर नहीं डरेंगे। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, 1 யோவான் पहली यूहन्ना की पुस्तक 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்பீர்களானால், 4 अध्याय के 18 वचन को यदि पढ़ोगे, அன்பிலே பயம் இல்லை, लिखा गया है कि प्रेम में डर नहीं, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். सिद्ध प्रेम डर को भगा देता है। பயமானது வேதனை உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा है कि प्रेम जो है वो डर जो है वो वेदनादायक है। ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வரும்போது அவனுக்குள்ள வேதனை உண்டாகிறது. जब किसी के मन में डर बस जाता है तो उसके जीवन में अपने आप वेदना भी होती है। அந்த பயம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறது. जब ये डर किसी के जीवन में आ जाता है तो उसके जीवन में निराशपन बढ़ जाती है। அவனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து போகிறான். वो अपने जीवन का शांति खो देता है। பயம் என்கிறது வேதனை உள்ளது. डर बहुत ही पीड़ायुक्त है। அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறுக்கிடும் போது वो जब किसी मनुष्य के जीवन में आ बसता है, அவன் தன் வாழ்க்கையிலே சமாதானத்தை இழந்து वो अपने जीवन की शांति को खो बैठकर நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறான். निराश भरी जीवन बिताता है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட்டு கொண்டிருந்தாலும், आज के दिन भले परमेश्वर के लोग आप किसी भी बात से डर रहे हो, அந்த பயம் உங்கள் வாழ்க்கையில வேதனையை கொண்டு வந்து वो डर आपके जीवन में पीड़ा लाकर உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை குலைத்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், यदि आपके जीवन की शांति बिगड़ गया हो, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், आज के दिन परमेश्वर यहोवा आपसे कहता है, பயப்படாதே, मत डर, நான் உன் வலதுகையை பிடித்திருக்கிறேன், मैं तेरा दाहिना हाथ पकड़ रखा हूँ, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் मैं சொல்கிறார். तेरी सहायता करूंगा। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम
पढ़ते हैं ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति की पुस्तक அந்த 15வது அதிகாரம் 15वां अध्याय में முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் यदि आप पहला वचन को पढ़ोगे इन बातों के पश्चात यहोवा का यह वचन दर्शन में अब्राहम के पास पहुंचा, हे अब्राहम मत डर, तेरी डाल और तेरा अत्यंत बड़ा प्रतिफल मैं हूँ। அங்கே ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், वहाँ अब्राहम से परमेश्वर कहता है, ஆபிரகாமுக்கு தரிசனத்துல கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. अब्राहम के दर्शन में ये वचन जा पहुंचा। और ஆபிரகாமே நீ பயப்படாதே, कहने लगा, हे अब्राहम मत डर, நான் உனக்கு கேடகமும் மகாபலி பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். मैं तेरी डाल और तेरी अत्यंत बड़ा प्रतिफल हूँ। விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப்படுகிற தேவ மனுஷன் ஆபிரகாம். अब्राहम जो विश्वास का पिता कहलाया जाता है, நம்முடைய முற்பிதாக்களில் ஒருவர் ஆபிரகாம். हमारे पुरखाओं के पिताओं में से एक पिता है। இவருக்குள்ளே ஒரு பயம், उनके मन में भी एक डर था, அவருக்குள்ளே இருந்த பயம் வெளியே தெரியாது. लेकिन उनके मन में जो डर था वो बाहर नहीं मालूम था, ஆனால் அவளுக்குள்ளே இருந்த பயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். परंतु उनके मन की डर जो है वो परमेश्वर जानता था। பயம் என்பது வேதனை உள்ளது. डर जो है वो पीड़ा युक्त है। ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, अब्राहम को बच्चा नहीं था, அதுபடினாலே इसके कारण ஆபிரகாமுடைய இருதயத்தில் பெரிய வேதனை. अब्राहम के मन में एक बहुत बड़ी वेदना। இப்படிப்பட்ட சூழ்நிலையில ऐसी परिस्थिति में ஆபிரகாமோடு கூட இருந்த லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போனார். अब्राहम के संग जो लूत रहता था वो भी उसे छोड़कर दूर हो गया। ஆபிரகாம் லோத்து பிரிந்து போனபோது அது ஒரு பெரிய வேதனை. अब ये लूत मुझसे दूर हो गया, इससे भी बहुत बड़ा पीड़ा बढ़ गई। கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், परमेश्वर ने अब्राहम से वादा किया, உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போலவும் பூமியின் கடற்கரை மணலை போலவும் இருக்கும் என்று. तेरा वंश जो है आकाश के तारागण के समान और समुद्र की किनकों के समान बढ़ेगा। ஆனால் இந்த ஆபிரகாமுடைய இருதயத்தில் ஒரு பெரிய கலக்கம். लेकिन अब्राहम के मन में बहुत बड़ा चिंता, தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, मेरे लिए एक बच्चा नहीं है। கூட இருந்த லோத்து பிரிந்து போய்விட்டார். साथ में जो लूत रहता था वो भी मुझसे बिछड़ गया। வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது बड़ी पीड़ा से भरी हुई जीवन बिताते समय அப்படி இருதயத்திலே பயமும் வேதனை இருந்தபடினால் उसके मन में डर और वेदना होने के कारण அவன் இருதயத்தின் நிறைவினால் வாய் திறந்து பேசுகிறார். वो अपने मन की भरपूरी से मुंह खोलकर कहने लगा, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் ये दमिश्कवासी एलिएजर என் வீட்டு வேலைக்காரனாய் இருக்கிறார். यही मेरा घर का स्वामी है। ஆபிரகாம் சொல்லுகிறார், वो के अब्राहम कहता है, தேவரே எனக்கு நீர் புத்திர சந்தானம் தரவில்லை, तुमने मुझे बच्चा नहीं दिया, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். परंतु क्या देखता है कि मेरे घर में उत्पन्न हुआ एक जन मेरा वारिस होगा। கர்த்தர் சொல்லுகிறார், तब यहोवा कहता है, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். जो तेरे नीज पुत्र होगा वही तेरा वारिस होगा। அப்ப அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனை. अब्राहम के मन में बहुत बड़ी वेदना, எனக்கு குழந்தை இல்லை, मेरा वंश नहीं, என் வீட்டு விசாரணைக்காரனாய் இருக்கிறான். मेरा जो घर का देखभाल कर रहा है, இந்த வீட்டு விசாரணைக்காரன் ये घर का देखभाल करने वाला, இவன் உம்முடைய சுதந்திரவாளியாய் இருக்கிறார். यही तुम्हारा वारिस बनेगा। வேதனை வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு நீர் என்ன தருவீர்? पूछता है, ये प्रभु परमेश्वर तुम मुझ दास को क्या दोगे? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்கிறார். कहता है कि मेरा वंश है ही नहीं। பிள்ளை இல்லாத ஒரு குறைவு அவனுடைய வாழ்க்கையில் வேதனை உண்டாக்கிறது. उसके मन में जो उसे वारिस नहीं था, उसे सोच सोच कर बहुत ही दुख बढ़ रहा था। இந்த வேதனை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஆபிரகாமை பார்த்து अब्राहम जो दुख से भरा हुआ था उसे देखकर ஆபிரகாமே நீ பயப்படாதே, कहा परमेश्वर ने कि हे अब्राहम तू मत डर, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபலி பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். मैं तेरी डाल और तेरे अत्यंत बड़ा प्रतिफल हूँ। கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு தைரியமாய் நீங்கள் சொல்லுங்க. परमेश्वर के लोग आज के दिन आप भी बड़े धैर्य से बोलिए। எந்த காரியத்தை குறித்து உங்கள் வாழ்க்கையில் பயம் இருந்தாலே, भले आपके मन में किसी भी बात का डर हो, எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில ஒரு வேதனை உண்டாக்கினாலே, कोई भी बात आपके मन में वेदना लाए, எந்த ஒரு காரியத்தினால் உங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து நிம்மதியற்ற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலே, जो भी बातों से आपकी शांति बिगड़ गई हो या निराश भरी जीवन बिता रहे हो, இருதயத்திலே உங்களுடைய பிள்ளைகள் ஒரு விசுவாசத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு आप लोग अपने मन में विश्वास को बढ़ाइए கர்த்தரின் வலது கையை பிடித்திருக்கிறார். और कहिए कि परमेश्वर यहोवा मेरा दाहिना हाथ पकड़ा है, கர்த்தரின் வலது கையை பிடித்திருக்கிறார். यहोवा मेरे दाहिना हाथ को पकड़ा है, ஆனபடியால் நான் பயப்பட மாட்டேன். इसलिए मैं नहीं डरूंगा। இந்த ஒரு விசுவாசத்தோடு காணப்படுவீர்களானால் यदि आपके मन में एक
अच्छा विश्वास हो, வாழ்க்கையில வரக்கூடிய எந்த பயமா இருந்தாலே जीवन में होने वाली कोई भी डर क्यों न हो, கர்த்தர் உங்க பயத்தை மாற்றி परमेश्वर आपके डर को दूर करेगा கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், और आपसे कहेगा நான் உனக்கு கேடகமாயும் मैं तेरी डाल நான் உனக்கு மகாபலி பலனுமாய் இருக்கிறேன் என்று और சொல்லுவார். मैं तेरे लिए अत्यंत प्रतिफल बनूंगा। ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. इसलिए परमेश्वर के लोग डरना नहीं है। நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிற நம்முடைய கர்த்தர் हमारे दाहिने हाथ को पकड़ रखा है हमारी यहोवा। ஒரு சிறு பையன் விளையாடி கொண்டிருக்கும் போது एक छोटा सा बालक जब खेल रहा था, அருகில் இந்த கிணற்றிலே தவறி விழுந்து விட்டார். पास में एक कुआं था, उसमें वो गलती से गिर गया। அவன் விழுந்த போது மற்றவர்கள் பார்த்தார்கள். जब वो गिर गया तो सब लोग आकर उसे देखने लगे। உடனடியாக வேகமாய் போய் கயிறை எடுத்து கொண்டு வந்தார்கள். तुरंत अपने घर गए, जाकर तुरंत रस्सी लाए அந்த கயிறை கிணற்றுக்குள்ளே இறக்கினார்கள். और उस रस्सी को कुएं के अंदर डाले அந்த சிறு பையனை சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லுகிறார்கள், और उस बच्चे से ऊंची आवाज में कहने लगे, கயிறை பிடித்துகள், तू इस रस्सी को पकड़ ले, கயிறை இறுக பிடித்துகள், इस रस्सी को बहुत टाइट से पकड़ ले, நாங்கள் உன்னை மேலே தூக்கி விடுகிறோம். हम लोग तुझे ऊपर उठा लेंगे। அந்த பையன் உள்ள கிணற்றுக்குள்ளே இருந்து சத்தம் போட்டார். लेकिन वो बच्चा जो है कुएं के अंदर से आवाज देने लगा, எங்க அப்பா வர சொல்லுங்க, मेरे पिताजी को बुलाइए, எங்க அப்பா வர சொல்லுங்க. मेरे पिताजी को बुलाइए। கயிறு பிடிக்கிறதா இல்ல, रस्सी को पकड़े या नहीं? வேகமா போனாங்க. तुरंत वे लोग रस्सी को छोड़कर दौड़ने लगे। அந்த சிறு பையனுடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு வந்தார்கள். उस बच्चे के पिताजी को लेकर आए। மற்றவர்கள் நினைத்தார்கள் सब लोग ने सोचा அவங்க அப்பா நல்ல ஹைட் வெயிட்டா இருப்பார், उनका पिताजी अच्छा ऊंचा लंबा और तगड़ा रहेंगे, நல்ல பலசாலியா இருப்பார், बड़े शक्तिमान रहेंगे। ஆனா பார்த்தபோது लेकिन जब देखा गया அந்த சிறுவனுடைய தகப்பனார் उस बच्चे का पिता மிகுந்த மெலிந்த தோற்றமுடையவராய், बहुत ही दुर्बल थे மிகுந்த பலவீனப்பட்டவராய் और காணப்பட்டார். बहुत ही निर्बल थे। தகப்பனார் வந்த पिताजी आए, தகப்பனார் சத்தமிட்டு சொல்லுகிறார், पिताजी ने ऊंची आवाज में कहा, மகனே நீ கயிறை பிடித்துக்கொள். हे बेटा तू रस्सी को पकड़ ले। கீழிருந்து மகன் கூப்பிடுகிறார், नीचे से बेटा कहता है, கயிறு மேல பிடித்திருக்கிறது அப்பா நீங்க தானா அப்படின்னு. आप मेरे रस्सी को आप ऊपर से पकड़े हो या नहीं? ஆமா மகனே நான் தான் பிடிச்சிருக்கேன். हाँ बेटा मैं ही रस्सी को पकड़ रखा हूँ। தகப்பனுடைய சத்தத்தை கேட்டபோது जैसे उसने पिताजी का आवाज सुना, அந்த பையனுக்கு ஒரு தைரியம் வந்தது. अब वो पिताजी बेटे के मन में बड़ा धैर्य आ गया கயிறை இறுக பிடித்துக் கொண்டார். और वो रस्सी को टाइट पकड़ लिया। தகப்பனார் மெதுவாக தூக்கி வெளியே எடுத்தார் மகனை. पिताजी बड़े धीरे से उस बेटे को उठाकर ऊपर उठा लिया। வெளியே வந்தபோது बाहर निकलने के बाद அந்த சிறுவனிடத்தில் கேட்டார்கள், उस बच्चे से पूछा गया, நாங்கள் எவ்வளவோ சொன்னோம் கயிறு பிடித்துக் கொள் என்று, हमने तो तुझसे कितना कहा कि तू रस्सी को पकड़ ले, நீ ஏன் கயிறு பிடிக்க மாட்டேன்னு என்று சொன்னார். लेकिन तूने क्यों मना किया? சிறுவன் சொன்னார், तब वो बच्चे ने कहा, நான் கயிறு பிடித்திருந்தால் यदि आप पकड़ लोगे, நீங்கள் கடைசி வரைக்கும் என்னை தூக்கி வெளியே கொண்டு வருவீரோ இல்லையோ என்று பயம் எனக்குள்ள. आप आखिरी तक मुझे बाहर ले आ पाओगे नहीं, या इसका डर मेरे मन में था। ஆனா அதே சூழ்நிலையில लेकिन उसी परिस्थिति में கயிறின் மறுமுனையை எங்க அப்பா பிடித்திருப்பாரானால் यदि रस्सी के अगला भाग यदि मेरे पिताजी के हाथ में रहेगा, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் भले कितना भी तकलीफ में क्यों न हो, என்னை வெளியே கொண்டு எடுத்து நிறுத்து வரையும் मुझे बाहर लाकर छोड़ने तक எங்க அப்பா கயிறு விடவே மாட்டார். मेरे पिताजी रस्सी छोड़ेंगे ही नहीं। கயிறு விடவே மாட்டார். मेरे पिताजी रस्सी नहीं छोड़ेंगे, எங்க அப்பா மேல அவருக்கு ஒரு நல்ல தைரியம். इसलिए कि मेरे पिता पर मुझे बहुत भरोसा है। எங்க அப்பா கயிறு பிடித்திருக்கிறார் என்று சொன்னபோது எனக்குள்ள பயம் போயிடுச்சு. इसलिए जब मेरे पिताजी आकर रस्सी पकड़ कर रखे थे, तब मेरे मन में सारा डर उड़ गया। கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. उसी प्रकार हमारा पिता बनकर रहा है हमारा परमेश्वर यीशु मसीह। மனுஷர்கள் உதவி செய்வார் என்று சொல்லுவார்கள். मनुष्य कहेंगे कि मैं तुम्हारी सहायता करूंगा, மனுஷர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். मनुष्य लोग मदद भी करेंगे। ஆனால் மனுஷர்கள் உதவிக்கரம் நீட்டும் போது लेकिन मनुष्य जब मदद करते हैं, நாம் கையை பிடிப்போமானால் यदि हम उनके हाथ पकड़ने जाएंगे, அந்த உதவி கடைசி வரைக்கும் நிற்கும் என்பது கூட நமக்கு தெரியாது. वो मदद आखिरी तक बना रहेगा, इसका कोई प्रकार की गारंटी नहीं। சிலர் இடையிலேயே கால் வாரி விட்டுவார்கள். कुछ लोग बीच में ही लात मार देंगे, ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. लेकिन परंतु हमारी यहोवा उस प्रकार नहीं है। அதான் ஆண்டவர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், मैं तेरे दाहिना हाथ पकड़ रखा हूँ, நீ பயப்படாதே, तुम मत डर, நான் உனக்கு துணை நிற்கிறேன். मैं तेरी सहायता करूंगा। எப்பேற்பட்ட பயம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தாலே कितना भी डर से भरा हुआ जीवन भले हम बिताते हैं, ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், एक बात याद रखिए, கர்த்தருடைய वலது கரம் உங்களை பிடித்திருக்கிறது. यहोवा का दाहिने हाथ आपको पकड़ रखा है। கர்த்தருடைய वलது கரம் சாதாரணமான கரம் அல்ல. यहोवा
साधारण नहीं है। கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமமான காரியங்களை செய்கிறது. यहोवा का दाहिना हाथ बड़े चमत्कार करता है। பராக்கிரமமான காரியங்களை செய்கிற தேவனுடைய வலதுகரம் यहोवा का दाहिना हाथ सर्वशक्तिमान बड़े कामों को करता है। அது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்ந்து இருக்கிறது. वो परमेश्वर के लोगों के जीवन में ऊंचा उठा है। கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில உயர்ந்து இருக்கிறது. परमेश्वर का हाथ जब आपके जीवन में उठा हुआ है, கர்த்தருடைய வலதுகரம் உங்கள் வாழ்க்கையில பராக்கிரமமான காரியங்களை செய்கிறது. यहोवा का दाहिने हाथ आपके जीवन में बड़ी महान काम करता है। கர்த்தருடைய வலதுகரம் உங்களுக்கு துணை நிற்கிறது. पर यहोवा का दाहिना हाथ जो आपका साथ रहता है, ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாதீர்கள். इसलिए परमेश्वर के लोग आप डरना नहीं। மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். इस महीने भर परमेश्वर आपकी अगुवाई करेगा और आपकी रक्षा करेगा। மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். महीने भर परमेश्वर आपकी सहायता करेगा। ஒரு மனுஷனுக்கு துணையாக किसी व्यक्ति का साथीदार கர்த்தர் ஒருவர் இருந்தால் यदि यहोवा परमेश्वर है, உலகமே எதிர்த்து வந்தாலும் भले सारी दुनिया विरोध उठे, கர்த்தர் துணை நிற்கிற மனுஷனுக்கு எதிர்த்து ஒருவனாலும் நிற்க முடியாது. परमेश्वर यहोवा के साथ रहने वाले परमेश्वर के विरोध कोई खड़ा नहीं रह सकेगा। கர்த்தர் உங்கள் கூட இருந்து परमेश्वर यहोवा तुम्हारे साथ रहकर கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். आपकी रक्षा करके आपकी अगुवाई करेगा। அல்லேலூயா 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 அல்லேலூயா। வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं சங்கீதம் 34 भजन संगीता 34 அப்படி 4வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் उसके 4 वचन को यदि पढ़ोगे, मैं यहोवा के पास गया, तब उसने मेरी सुन ली और मुझे पूरी रीति से निर्भय किया। தாவீது சொல்லுகிறார், यहाँ पर दाऊद कहता है, நான் கர்த்தரை தேடினேன், मैं यहोवा के पास गया, அவர் எனக்கு செவி கொடுத்து उसने मेरी सुन ली என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். और मुझे पूरी रीति से निर्भय किया। நான் கர்த்தரை தேடினேன், मैंने यहोवा के पास गया, அவர் எனக்கு செவி கொடுத்து उसने मेरी सुन ली என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி और விட்டார். मुझे पूरी रीति से निर्भय किया। தாவீதுடைய வாழ்க்கையில பயம், दाऊद के जीवन में एक डर। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். दाऊद के संग यहोवा रहा। தாவீது ஒரு ஆராதனை வீரர். दाऊद एक आराधना वीर था। பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு மனுஷன். गीतों को गाकर यहोवा की आराधना करता था। பெரிய கோலியாத்தை வென்றவன். बड़े गोलियत को मार गिराया। பெலிஸ்தருடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவன். पलिश्तियों के हाथों से इजराइल लोगों को छुड़ाया। இப்படி தேவனுடைய ஆவியானவர் அவனுக்குள்ளே இருந்தார். वैसे पवित्र आत्मा जी उसके भीतर थे। இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், इतना महान व्यक्ति, அவனுடைய வாழ்க்கையிலும் பயம் உன்னை விட்டு வைக்கவில்லை. उसके भी जीवन में डर उसे नहीं छोड़ा। பயங்கரமான பயம் நிறைந்த சூழ்நிலை, भयंकर रीति से डर उसे घेर लिया था। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, தாவீதின் மாமனாராகிய சவுல் ராஜா दाऊद का जो ससुर जो थे वो शाऊल राजा தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று விரட்டி கொண்டிருக்கிறார். दाऊद की घात करने की विचार से उसका पीछा कर रहा था। சொந்த மாமனார் கொலை செய்ய விரும்புகிறார். उसके खुद के ससुर जी उसे मार डालना चाहते थे। மரணத்துக்கு பயந்து பயந்து मौत से डर डर कर எத்தனையோ முறை ஓடி ஒளிகிறார். कितने भाग भाग कर छुपता है। தாவீதை காணும் போதெல்லாம் சவுலுக்குள் எரிச்சலின் ஆவி இறங்குகிறது. दाऊद को जब भी देखता था तो शाऊल के अंदर उसे मार डालने की घातक की आत्मा उतरती थी। ஈட்டி ஓங்கி அவன் மீது எய்கிறார். भालू को उठाकर उसे फेंकने जाता था, அவன் ஈட்டிக்கு விலகி போய் பாதுகாக்கப்படுகிறார். लेकिन फेंकने पर वो उस भालू से हट जाता था। எத்தனையோ முறை ஈட்டின் குத்துகளுக்கு விலகி பாதுகாத்துக் கொண்டார். कितने बार वो भालू से बच गया है। காரணமில்லாமல் கொலை செய்யும் வகை தேடுகிறார். बिना कारण उसे मार डालना चाहता था। கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு காரணமில்லாமல் உங்களை பகைக்கிறவர்கள் அநேகர் இருக்கலாம். भले आपको आज के दिन भी आपकी बैर करने वाले, बिना कारण बैर करने वाले कई लोग होंगे। காரணமில்லாமல் ஈட்டி போன்ற அம்பு நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கலாம். बिना कारण बाण जैसे शब्दों को उपयोग करने वाले कई लोग होंगे। காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், भले आपको घायल करने वाली बातें बोले, இருதயத்தை நொறுங்க வைக்கக்கூடிய வார்த்தைகள், मन को चकनाचूर करने वाली बातें, இப்படிப்பட்ட வார்த்தைகளினால் உங்களை காயப்படுத்திக் கொண்டு ऐसी बातों के द्वारा आपको घायल करके உங்கள் இருதயம் வேதனையினால் நிறைந்து சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். आपका मन जो वेदना से भर कर आप बिना शांति के भले जी रहे हो। கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर यहोवा आपको देखकर कहता है, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், मैं तेरे दाहिने हाथ को पकड़ा हूँ, பயப்படாதே, मत डर, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன். मैं तेरे दाहिने हाथ पकड़ा हूँ। தாவீதை உயிருக்கு உயிராய் நேசித்தவன் யோனத்தான், दाऊद को
जान से भी अधिक प्यार करने वाला योनातान யோனத்தான் உயிருக்கு உயிராய் நேசித்தார். योनातान उसे जान से भी बढ़कर प्रेम करता था। தாவீதுக்கு யோனத்தானுக்கு இடையில உள்ள நட்பை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். दाऊद और योनातान के बीच में जो प्रेम था उसे बाइबल कहता है தாவீதுடைய இருதயமும் யோனத்தானுடைய இருதயமும் ஒன்று போல இணைந்திருந்தது. दाऊद का मन और योनातान का मन मिला हुआ था। ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கலாம் அவருடைய சிநேகம் அதிகமாக இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. स्त्रियों के प्रेम से बढ़कर उनका प्रेम था। உயிருக்கு உயிராய் சிநேகித்தார்கள். एक दूसरे से जान से अधिक प्रेम करते थे। இப்படி உயிருக்கு உயிராய் சிநேகித்த யோனத்தான் जो प्राण से अधिक जो प्रेम करते थे தாவீதை காட்டில் விட்டு விட்டு அவன் அரண்மனைக்கு போய்விட்டார். दाऊद को अकेले जंगल में छोड़कर योनातान महल पर चला गया। உயிர் நண்பன் யோனத்தான் योनातान जो जिगरी दोस्त था அவன் நடு காட்டில் விட்டு விட்டு போய்விட்டார். लेकिन वो बीच जंगल में छोड़कर चला गया। எப்பேற்பட்ட உயிர் நண்பனாய் இருந்தாலே कितना भी बड़ा जिगरी दोस्त क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் ஆபத்துல உதவி செய்ய யாரும் முன் வர மாட்டார்கள். खतरा में आपकी सहायता करने के लिए कोई नहीं आगे आएगा। பயப்படாதீர்கள். इसलिए मत डरो। நீங்க நம்பினவர்கள் உங்களை கைவிடலாம். भले आप जिस पर भरोसा रखे हो वो तुम्हारे हाथ छोड़ दे। நீங்க நம்பினவர்கள் உங்களை ஏமாற்றலாம். आप जिस पर भरोसा रखे हो वो तुम्हें फंसा दे। நடு காட்டுல நிற்பதை போல நீங்கள் உணரலாம். मानो आप ऐसे सोच रहे हो कि आप बीच जंगल में खड़े हो, ஆனா கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார். लेकिन यहोवा परमेश्वर आपका दाहिना हाथ पकड़ रखा है। கர்த்தர் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார். परमेश्वर यहोवा आपके दाहिने हाथ को पकड़ रखा है। அல்லேலூயா 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 அல்லேலூயா। உயிருக்கு உயிராய் நேசித்த யோனத்தான் விட்டு விட்டு போய்விட்டார். जो जिगरी दोस्त योनातान भी दाऊद को अकेले जंगल में छोड़कर चला गया। இந்த தாவீது தன் வாழ்க்கையில் அனுபவித்த வேதனைகள் ஏராளம். ये दाऊद अपने जीवन में अनुभव किया हुआ वेदना अधिक और अधिक है। வயிற்று பசி தாங்க முடியவில்லை. भूख के मारे वो तड़प रहा था। வயிறு பசி மிகவும் அதிகமாக இருக்கிறது. उसको बहुत भूख लग रही थी। நோப் என்கிற இடத்தில் உள்ள ஆசாரியனுக்கு போகிறார். वो नोम नाम की एक याजक के पास गया। அங்கே போய் வயிற்று பசிக்காக அப்பம் கேட்கிறார். वहाँ जाकर भूख मिटाने के लिए रोटी मांगा। அங்கே இருந்த ஆசாரியன் वहाँ का याजक தாவீதுக்கு அப்பத்தை கொடுக்கிறார். दाऊद को रोटी दिया। அவனுக்கு அப்பத்தை கொடுக்கும் போது वहाँ उसे रोटी देते समय சவுலுடைய வேலைக்காரன் ஒருவன் அவனை பார்த்து விட்டார். शाऊल का एक सेवक उसे देख लिया। தாவீதுக்கு திரும்பவும் பயம் உண்டாகுது. दाऊद के मन में फिर से डर लगा। சவுலுடைய வேலைக்காரன் என்னை பார்த்து விட்டார். शाऊल का सेवक ने मुझे देख लिया। சவுல் ஏற்கனவே என்னை கொலை செய்ய வேண்டும் என்று ஈட்டி தூக்கி கொண்டு அலைகிறார். पहले से ही शाऊल जो मुझे मारने के लिए बालू उठाते हुए घूम रहा है। இப்பொழுது நோபில் இருக்கிற ஆசாரியனுக்கு வந்த செய்தி இந்த சவுலின் வேலைக்காரன் பார்த்து விட்டார். अब यहाँ पर जो लोग के पास आया हूँ, इस याजक के पास आया हूँ, इसे शाऊल की सेवक ने देख लिया। அப்படினால சவுலிடத்தில் கட்டாயம் போய் சொல்லி கொடுப்பார் इसलिए जरूर ये खबरी जो है ये शाऊल तक पहुँचेगा என்று பயந்து इस डर के मारे அங்கிருந்து ஓடி போகிறான் ஆகீஸ் ராஜாவிடத்திலே. वहाँ से वो भाग जाता है आईश राजा के पास। அந்த ஆகீஸ் ராஜாவிடத்திலே ஓடி यह आकीश के राजा के पास गया। அங்கே போய் இருக்கும்போது वहाँ जाते समय அங்கே இருக்கிற வேலைக்காரன் वहाँ का जो सेवक था இவனை தாவீதை பார்த்தபோது दाऊद को देखते ही தேசத்து ராஜா இவன் அல்லவா? कहने लगा कि यही तो देश का राजा है। சவுல் கொன்றது 1000 தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி इसी के बारे में तो लोगों ने गाया था कि शाऊल ने हजारों को और दाऊद ने लाखों को मारा है। ஸ்திரீகள் இவனை குறித்து அல்லவா பாடினார்கள். स्त्रियों ने इसके बारे में ही तो नाचते हुए गाए थे। இந்த சத்தத்தை கேட்டபோது जैसे उसने इस बात को सुना தாவீதுக்கு மிகவும் பயம் வந்துவிட்டது. दाऊद को अत्यंत डर आ गया। சவுல் ஈட்டி வச்சு குத்த போகிறான். शाऊल जो बालू को रखते हुए मारने गया மரணத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறான். मौत से डर रहा था। உயிர் நண்பன் காற்றை விட்டு விட்டு ஓடிவிட்டான். जिगरी दोस्त जंगल में अकेले छोड़कर चला गया। பசியினால் ஆசாரியத்திலே கடந்து போனான். भूख के मारे याजक के पास गया। அங்கே சவுலின் வேலைக்காரன் பார்த்து விட்டான். वहाँ भी शाऊल का सेवक ने देख लिया। உயிர் தப்ப அங்கிருந்து ஓடி ஆகீஸ் ராஜாவிடத்தை போனான். जान से बचने के लिए आकीश राजा के पास गया। அங்கே இருந்த மனுஷர்கள் இவனை பார்த்தபோது वहाँ के लोगों ने जब इसे देखा இவன் தேசத்து ராஜா, ये तो देश का राजा है। தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி ஸ்திரீகள் இவரை குறித்து பாடினார்கள். स्त्रियों ने यही गीत गाया था इसके बारे में कि दाऊद ने लाखों को मारा है। தாவீதுக்குள்ள இன்னும் மரணபயம் அதிகமாகிவிட்டது. अब दाऊद के मन में और भी मौत के विषय अत्यंत डर बस गया। நேத்து வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं சவுல் தன்னை கண்டுபிடித்தால் शाऊल यदि मुझे ढूंढ ले கட்டாயம் கொன்று போடுவார். तो जरूर मुझे मार डालेगा। பயந்து डर के मारे தன் தாடியிலே अपने दाढ़ी में அல்லது தன் நாடி வழியாக எச்சி வரும்படியா கோல் வழிபடியா
நடித்து கொண்டிருக்கிறார். और वो ऐसी जो है पागल सा बनकर अपने दाढ़ी पर से थूक फैलाने लगा. ஒரு பைத்தியக்காரனை போல நடித்து கொண்டிருக்கிறார். अपनी लार को जो है अपनी दाढ़ी पर बहाने लगा. ராஜா பார்க்கிறார். राजा ने देखा ரெண்டு பைத்தியக்காரங்க கம்மியா இருக்கிறாரோ, क्या यहाँ हमारे गांव हमारे देश में क्या पगलापन की कमी है என்று சொல்லி விரட்டி விட்டார். ऐसे कहते हुए उसे भगा दिया. தாவீதுடைய வாழ்க்கை ஓட்டமாகவே இருக்கிறது. दाऊद का जीवन दौड़ते बीते गया. தேவனுடைய பிள்ளைகள் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு மரண பயம். दाऊद के जीवन में बड़ा मौत से डर. அவர் தன் வாழ்க்கையை சொல்லும்போது वो अपने जीवन में इस प्रकार कहता है, மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் மாத்திரமே இருக்கிறது என்று சொல்கிறார். मौत और मेरे मुझ में केवल एक हाथ की दूरी है. அந்த அளவுக்கு ஒரு மரண பயத்தினால் தாவீது தன் வாழ்க்கை ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். इतने ही मृत्यु से डर कर दाऊद अपने आप को बचाने के लिए भाग रहा था. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அப்படித்தான். आज के लोगों के जीवन में वैसा ही है. ஒன்றன் பின் ஒன்றாய் பயமுறுத்துகிற ஒரு காரியம். एक के बाद एक डराने वाली बातें. நிம்மதியா இருக்கலாம் என்று நினைத்தால் शांति से रहने को सोचते हैं. ஒரு நாள் சமாதானமா இருந்தால் एक दिन भले शांति हो, அடுத்த நாள் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியம் ஏதோ ஒன்று குறுக்கிடுகிறது. अगला दिन शांति को बिगाड़ देने वाली कोई तो बात आ सकती है. 5 நிமிஷம் சந்தோஷமா இருந்தால் यदि 5 मिनट के लिए आनंद से रहे, அடுத்த 5 நிமிஷம் அழக்கூடிய ஒரு சூழ்நிலை. अगला 5 मिनट रोने की संभावना. இப்படி மனுஷனுடைய வாழ்க்கையிலே ऐसे मनुष्य के जीवन में துக்கத்தின் மேல் துக்கம், दुख से दुख के ऊपर दुख, அந்த துக்கத்தினால் வாழ்க்கையில ஒரு பயம், उस दुख के कारण जीवन में एक डर, ஒரு வேதனை, एक वेदना. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது ऐसी अवस्थाओं के समय தேவனுடைய பிள்ளைகள் தைரியப்பட வேண்டும். परमेश्वर के लोग अपने मन को ट्रूड करना கர்த்தர் है. உங்களை பார்த்து சொல்கிறார், परमेश्वर यहोवा आपसे कहता है, நான் உன் வலது கையை मैं பிடித்திருக்கிறேன், तेरे दाहिने हाथ पकड़ रखा हूँ. நான் उन வலது கையை मैं பிடித்திருக்கிறேன், तेरे दाहिने हाथ पकड़ रखा हूँ. நான் உன்னை ஒரு நாள் விட்டு விலக மாட்டேன். मैं तुझसे कभी दूर नहीं होगा. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. ஒரு காட்டுல ஒரு முயல் இருந்தது. किसी जंगल में खरगोश था. அந்த முயல் வேட்டையாடுறதுக்காக ஒரு வேட்டைக்காரன் வந்தார். उस खरगोश का शिकार करने के लिए वहां पर एक शिकारी आया. வேட்டைக்காரனை பார்த்தபோது முயலுக்குள்ள பயம் வந்தது. जब खरगोश ने शिकार को देखा तो उसके मन में बहुत डर आ गया. இந்த முயல் तब वो खरगोश பயந்து வேகமாய் ஓடி डर के मारे भागकर गया. பக்கத்துல இருந்த ஒரு குகைக்குள்ள போய் நுழைஞ்சது. बाजू में एक गुफा दिखी उसे, उस गुफा के अंदर घुस गया. குகைக்குள்ள போனபோது गुफा के अंदर जाने के बाद அந்த குகைக்குள்ள ஒரு சிங்கம் உட்கார்ந்திருக்குது. उस गुफा के अंदर एक सिंह बैठा हुआ था. இப்ப குகைக்குள்ள போக முடியல, आप गुफा के अंदर भी नहीं जा सकते, வெளியே வர முடியல, बाहर भी नहीं आ सकते, உள்ளே போக முடியல, வெளியே வர முடியல. अंदर भी नहीं जा पाएंगे, बाहर भी नहीं निकल पाएंगे. பெரிய பயம். बहुत डर. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அப்படித்தான். वैसे ही परमेश्वर के लोग भी बहुत डर के मारे बैठे हैं. முன்னும் போக முடியல, பின்னும் போக முடியல. आगे भी जा नहीं पा रहे हैं, पीछे भी हट नहीं पा रहे हैं. அநேகர் சொல்லுவார்கள், कई लोग बोलते हैं வாழவும் முடியவில்லை, சாகவும் முடியவில்லை. मैं जी भी नहीं पा रही हूँ, मर भी नहीं पा रही சிலர் हूँ. சொல்லுவார்கள், कुछ लोग बोलते हैं விழுங்கவும் முடியவில்லை, கக்கவும் முடியவில்லை. निगल भी नहीं पाती हूँ, उगल भी नहीं पाती हूँ. என் வாழ்க்கையில் இருக்க துக்கத்தை வாய் திறந்து சொல்ல முடியவில்லை. हमारे जीवन की दुख को मुंह खोलकर हम बोल भी नहीं पाते हैं, வாழ்க்கையே பயம் நிறைந்ததாக இருக்கிறது. क्योंकि हमारा जीवन पूरी तरह से डर से भरा हुआ தேவனுடைய है. பிள்ளைகள் விசுவாசத்தை அனல்மூட்டி எழுப்புங்க. परमेश्वर के लोग अपने विश्वास को उठाइए. உங்கள் வலது கையை பிடித்திருப்பது கர்த்தர். क्यों? इसलिए कि आपके दाहिने हाथ को हमारी यहोवा ने पकड़ रखा है. உங்கள் வலது கையை பிடித்திருக்கிற கர்த்தர் உங்களை ஒரு நாள் விட்டு விட மாட்டார். आपके दाहिने हाथ को पकड़ रखा हुआ परमेश्वर आपको कभी नहीं छोड़ेगा. உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். वो कभी आपको नहीं छोड़ेगा. உலகத்துல பழமொழி சொல்லுவார்கள், दुनिया में एक ऐसी कहावत है, கொடுமை கொடுமை என்று बुराई बुराई बोलकर, கொடுமை தீர வேண்டும் என்று கோயிலுக்கு போனான் ஒரு மனுஷன். यदि पीड़ापन दूर होने के लिए कोई व्यक्ति मंदिर में गया, அங்க போனா அங்க ரெண்டு கொடுமை குடுமி பிடிச்சு சண்டை போட்டுக்கிறான். वहां पर देखा गया कि दो पीड़ा जो है एक दूसरे की बाल को पकड़कर झगड़ा कर रहे அந்த हैं. மனுஷன் சொன்னானா, तब उस व्यक्ति ने कहा, கொடுமை நீங்கணும்னு கோயிலுக்கு வந்தா पीड़ा दूर होने के लिए मंदिर में गए, கோயில்ல ரெண்டு கொடுமை குடுமி பிடிச்சு ஆடுது. लेकिन मंदिर में गए तो वहां पर भी दो पीड़े लोग साथ में बैठकर एक दूसरे के सिर के बाल को नोच रहे हैं. மனுஷனுடைய வாழ்க்கையே அப்படித்தான் இருக்குது. मनुष्य का जीवन ही उसी प्रकार है. தேவனுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. परमेश्वर के लोग हमको नहीं डरना है. உலகத்துல மனுஷர்கள் கைபிடிப்பார்கள். दुनिया में लोग हाथ पकड़ते हैं, திருமணத்தின் போது கைபிடிக்கிறார்கள். शादी के दिन हाथ पकड़ते हैं, உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். वाचा करते हैं, வலது கையை பிடித்து கொடுக்கிறார்கள். दाहिना हाथ को पकड़ कर देते हैं, பெண்ணுடைய வலது கையை
लड़की का दाहिना हाथ पकड़कर लड़के के दाहिने हाथ में देते हैं। ரெண்டு பேரும் வலது கையை பிடித்து दोनों एक दूसरे के दाहिने हाथ को पकड़कर உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். एक दूसरे से वाचा बांधते हैं। வாழ்வானாலும் தாழ்வானாலும், भले जीना भी हो या मरना भी हो, மரணமானாலும் ஜீவனானாலும், भले मरना भी हो या जीना भी हो, நன்மையானாலும் தீமையானாலும், भले भलाई भी हो या बुराई भी हो, எல்லா சூழ்நிலையிலும் सभी परिस्थिति में மரணம் நம்மை பிரிக்க மட்டும் जब तक मौत हम एक दूसरे को अलग करेगा, உனக்கே மனைவியா இருப்பேன், உனக்கே புருஷனா இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். मैं तेरी ही पत्नी बनी रहूंगी और मैं तेरा ही पति बना रहूंगा बोलकर वाचा करते हैं। வலது கையை பிடித்து दाहिने हाथ पकड़कर மக்களுக்கு மத்தியிலே लोगों के सामने சாட்சி சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். गवाही बताकर वाचा बांधते हैं। இந்த ஏற்றத்துணை लेकिन ये योग्य साथीदार உலகத்தின் முடிவு வரைக்கும் அல்லது உண்டு மரண காலம் வரைக்கும் ஏற்றத்துணையா இருப்பது இல்லை. इस संसार के अंत तक या आपकी मृत्यु तक ठीक साथीदार नहीं बना रहता है। எல்லாருடைய கண்கள் காண வலது கையை பிடித்த மனுஷன் அல்லது மனுஷி सबके लोगों के सामने हाथ पकड़ा हुआ वही व्यक्ति वही स्त्री பாதியிலே விட்டு விட்டு போய் விடுவார். बीच रास्ते में छोड़कर चले जाते हैं। ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு लेकिन हमारा परमेश्वर यहोवा यीशु मसीह, பரிசுத்த ஆவியானவர் हमारे पवित्र आत्मा जी, கர்த்தர் வலது கையை பிடித்திருக்கிறார். परमेश्वर यहोवा आपका हाथ पकड़ा है, அது மற்றவர்களுக்கு தெரியாது. वो दूसरे लोग नहीं जानते हैं। கர்த்தர் வலது கையை பிடித்திருப்பது மற்றவர்களுக்கு தெரியாது. परमेश्वर तुम्हारे दाहिने हाथ को पकड़ रखा है, इसे कोई और नहीं जानता है। அவர் உன் வலது கையை பிடித்திருப்பது वो तुम्हारे दाहिने हाथ को पकड़ रखा है। உன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற கிரியைகளை மற்றவர்கள் பார்க்கும்போது उसे जब तेरे जीवन में क्रियाओं को देखकर लोग पहचानेंगे, அப்பொழுதுதான் சொல்வார்கள், तब वो कहेंगे மெய்யாகவே கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். निश्चय यहोवा इसके साथ है, மெய்யாகவே கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார். निश्चय यहोवा इसके साथ है। கர்த்தருடைய கிரியை வெளிப்படும் போது परमेश्वर की क्रिया प्रकट होते समय, அதனால தாவீது சொன்னார், इसलिए दाऊद ने कहा கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. यहोवा का दाहिना हाथ ऊंचा है, கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரம செய்யும். यहोवा की दाहिना हाथ पराक्रम भरे काम करता है। கர்த்தருடைய வலது கரம் உன்னோடு கூட இருந்து यहोवा का दाहिने हाथ तुम्हारे संग रहकर உன் வாழ்க்கையிலே பயங்கரமான காரியங்களை செய்யும் போது तुम्हारे जीवन में जब भयंकर भरे काम करता है, தேவனுடைய கிரியைகளை பார்க்கிற மக்கள் சொல்வார்கள், கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கிறது. परमेश्वर की क्रियाओं को देखकर लोग कहेंगे कि निश्चय यहोवा तेरे संग है। அப்படினால தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாதீர்கள். इसलिए परमेश्वर के लोग बिल्कुल डरना नहीं। கர்த்தருடைய கரம் பிடித்திருக்கிறார். यहोवा परमेश्वर तुम्हारे हाथ को पकड़ रखा है। நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்களானால் यदि आप लोग ने बपतिस्मा लिया हो, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருப்பீர்களானால் पिता पुत्र पवित्र आत्मा जी के नाम से यदि आपने बपतिस्मा लिया हो, நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும்போது आप लोग बपतिस्मा लेते समय கர்த்தர் உங்கள் வலது கையை பிடிக்கிறார். परमेश्वर यहोवा आपके दाहिना हाथ पकड़ता है। கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். परमेश्वर यहोवा आपसे वाचा बांधता है। திருமணத்தின் போது எப்படி ஒரு புருஷன் மனைவியின் கை பிடிக்கிறார்களோ, जैसे एक शादी के समय एक कोई लड़का लड़की एक दूसरे के हाथ पकड़कर वाचा बांधते हैं, எப்படி ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ, जैसा एक दूसरे से वाचा बांधते हैं, அதே போல நீ ஞானஸ்நானம் எடுக்கும்போது उसी प्रकार जब तुमने बपतिस्मा लिया है, கர்த்தர் உன் கையை பிடிக்கிறார். उसी समय यहोवा तुम्हारे दाहिने हाथ को पकड़ता है। கர்த்தர் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். यहोवा परमेश्वर तुमसे वाचा बांधता है। கர்த்தர் பண்ணுகிற உடன்படிக்கை ஒரு நாள் மறக்க மாட்டார். परमेश्वर ने जो वाचा तुम्हारे साथ किया है उसे वो कभी नहीं भूलेगा। உலகத்தின் முடிவு வரைக்கும், इस संसार के अंत तक, உன்னுடைய மரண காலம் வரும் வரையிலே तुम्हारे मृत्यु काल तक அவருடைய உடன்படிக்கையிலே மாறவே மாட்டார். वो अपनी वाचा में कभी नहीं पलटता है। அவர் உனக்கு துணை இருக்கிறார். वो तुम्हारी यहोवा साथ रहता है। ஆனபடியால் பயப்படாதீங்க. इसलिए मत डरो, கர்த்தர் உனக்கு துணை இருக்கிறார். यहोवा परमेश्वर तुम्हारी सहायता करेगा। தாவீது சொல்கிறார், दाऊद कहता है, மரணத்துக்கு பயந்து வேஷம் மாறி திரிந்தார். जब वो मौत से डर कर वेश बदलते हुए घुमा, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ऐसी परिस्थिति में தாவீது சொல்கிறார், दाऊद कहता है, நான் கர்த்தரை தேடினேன், मैंने यहोवा को पुकारा, அவர் எனக்கு செவி கொடுத்து उसने मेरी सुन ली என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். और मुझे सारी प्रकार के डर से निर्भय किया। மாமனார் கொலை செய்ய தேடினார், ससुर जी उसे मार डालना चाहा, உயிர் நண்பன் பாதியில விட்டு விட்டு போய்விட்டார். जिगरी दोस्त भी बीच में छोड़कर चला गया। சவுலுடைய வேலைக்காரர்களை பார்த்து விட்டார்கள். शाऊल के सेवकों ने उसे देख लिया। பைத்தியக்கார வேஷம் போட வேண்டிய சூழ்நிலை, वहां पर एक पगलापन सा वेश डालने पड़ा। இப்படிப்பட்ட பயம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ऐसी डर से भरी हुई
जीवन बिताते समय தாவீது கர்த்தரை தேடினார். दाऊद ने यहोवा की खोज किया, தாவீது கர்த்தரை தேடினார். दाऊद ने यहोवा को ढूंढा, கர்த்தரை தேடினார். यहोवा को पुकारा, கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து परमेश्वर ने उसकी आवाज सुन ली அவனுடைய எல்லா பயத்தையும் அவனை விட்டு நீக்கி और விட்டார். सारी प्रकार की भय से उसे निर्भय किया। பயம் மாறி போகும்போது जब भय दूर दूर हो जाता है, வாழ்க்கையில சமாதானம் உண்டாகிறது. हमारे मन में शांति मिलती है, வாழ்க்கையில நிம்மதி உண்டாகிறது. मन में कोई प्रकार की शांति मिलती है। இன்னைக்கு எப்பேற்பட்ட பயம் உங்கள் வாழ்க்கையில நிறைந்திருந்தாலும் भले आपके मन में कोई भी प्रकार के डर क्यों न हो, தாவீதை போல கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. दाऊद के समान यहोवा को देकर पुकारिए, கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு செவி கொடுப்பார். निश्चय परमेश्वर आपको सुनेगा। உங்கள் எல்லா பயத்துக்கும் கர்த்தரை நீங்களாக்கி आपके மீட்பார். सारे डर से परमेश्वर आपको दूर करेगा। அல்லேலூயா. हालेलुया। வேதத்தை நீங்க வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யோவான் சுவிசேஷம் यूहन्ना लिखित सुसमाचार அவருடைய 20வது அதிகாரம் उसका 20वां अध्याय அவருடைய 19வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் उसका 19 वचन को यदि पढ़ोगे, उसी दिन जो सप्ताह का पहला दिन था, संध्या के समय, जब वहाँ के द्वार जहाँ चेले थे यहूदियों के डर के मारे बंद थे, तब यीशु आया और उनके बीच में खड़ा होकर उनसे कहा, तुम्हें शांति मिले। வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் सप्ताह का पहला दिन சாயங்கால வேளையிலே संध्या के समय சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் चेले जहाँ पर इकट्ठे हुए थे, அவர்கள் பயந்திருந்தபடியினாலே वे डर के मारे थे, इसलिए கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் सारे द्वार जब बंद हुए थे, இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்று तब यीशु उनके बीच आया உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். और उनके बीच खड़ा होकर कहने लगा, तुम्हें शांति मिले। சீசர்களுக்குள்ளே ஒரு பயம். चेलों के मन में डर। 3.5 வருஷம் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் 3.5 साल यीशु के संग रहे थे, இயேசுவோடு கூட இருந்து அவர் செய்த அற்புதம் அதிசயங்களை கண்கூடாக கண்டவர்கள். यीशु के संग रहकर उनके सारे चमत्कार और अचंभा काम को अपनी आंखों से देखे हुए थे। இயேசுவோடு கூட இருந்தவர்கள் यीशु के संग रहते थे இயேசுவுக்கு நேரிட்ட காரியங்களை பார்க்கிறார்கள். और यीशु के साथ जो भी हुआ सब उन्होंने देखा। இயேசுவை பிடித்து சிலுவையில் அறைந்து கொன்று போட்டது போல यीशु को जैसे पकड़कर क्रूस पर मार डाला, நம்மையும் கொன்று போட்டு விடுவார்களோ என்று யூதர்களுக்கு பயந்து वैसे ही हमको भी मार डालेंगे ऐसे यहूदियों से डरकर வீட்டுக்குள்ள பிரவேசித்து கதவை பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். घर के अंदर प्रवेश करके कमरे को अंदर से बंद कर लिया है। இயேசு அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து अब यीशु उनके घर के भीतर प्रवेश हुआ, வீட்டிலிருந்து இயேசு அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்து पुनरुत्थान हुआ, यीशु उनके घर के अंदर प्रवेश हुआ। பயந்து கொண்டிருந்த சீசர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். जो चेले डर रहे थे उनसे देखकर यीशु ने कहा, तुम्हें शांति मिले। கர்த்தர் இன்னைக்கு உங்கள் சூழ்நிலையை அறிகிறார். आज के दिन यहोवा आपकी परिस्थिति को जानता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் எல்லா பயத்தையும் நீக்குவார். परमेश्वर यहोवा आपकी सारे डर से आपको मुक्त करेगा। இயேசு கிறிஸ்து மரித்து போனார். यीशु मसीह मर गए, இனி நம்முடைய தேவைகளை யார் சந்திப்பார்? अब हमारी जरूरतों को कौन पूरा करेगा? அவர்கள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று अब हमारा भविष्य काल किस प्रकार होगा? மிகுந்த பயம் உண்டாயிற்று பேதுருவுக்குள்ளே. इसके कारण से उनके मन में बहुत ही डर आ गया। எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம். भविष्य काल के प्रति एक डर। ஆனபடினாலே इसलिए நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னார். मैं मछली पकड़ने जा रहा हूँ करके कहने लगा। இயேசுவை பின்பற்றி வருவதற்கு முன்பதாக மீன் பிடித்துக் கொண்டிருந்தான் பேதுரு. यीशु का पीछा करने से पहले पतरस मछली पकड़ता था, ஆனால் இயேசு பேதுருவை சந்தித்த போது लेकिन जिस दिन यीशु पतरस से मिला, வலையெல்லாம் போட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றி வந்தார். अपनी जाल को उठाकर फेंक दिया और यीशु का पीछे हुआ। இப்ப இயேசு மரித்து போனார். अब यीशु मर गया, இனி நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ? अब हमारा भविष्य काल कैसा रहेगा? ஆனபடினாலே நான் விட்டு வந்த அந்த பழைய மீன் பிடிக்கிற தொழிலுக்கு நான் கடந்து போகிறேன். इसलिए जो धंधा मैं छोड़कर आया हूँ उसी मछली पकड़ने के व्यापार को मैं फिर से शुरू करूंगा। என்று சொல்லி தான் விட்டு வந்த அந்த பழைய தொழிலை செய்யபடியாய் கடந்து போனார். वैसे कहते हुए जो धंधा उसने छोड़ दिया था उसी को फिर से करने के लिए उसने तैयारी किया। பேதுரு போகும்போது पतरस जाते समय பேதுரு மட்டுமல்ல केवल पतरस नहीं, பேதுருவோடு கூட சேர்ந்து மற்ற சீசர்களும் புறப்பட்டு கடந்து போனார்கள். पतरस के साथ और भी चेले निकल पड़े। கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छी तरह से जान लीजिए, ஒரு மனுஷன் கர்த்தருக்குள் வரும்போது जब कोई व्यक्ति यहोवा में आता है அவன் தனிமையாய் வருகிறார். वो अकेले आता है। ஆண்டவர் அவனை சந்திக்கும் போது परमेश्वर जब उससे मिलता है அவன் தனிமையாய் கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறார். वो अकेले परमेश्वर की सन्निधि में आता है। ஆனால் ஒரு மனுஷன் பின்மாற்றத்துக்குள்ளே போகும்போது लेकिन जब कोई व्यक्ति पीछे हट जाता है, தன்னோடு கூட 4 பேரை சேர்த்து கொண்டு போகிறார். अपने साथ
लोगों को ले जाता है। பின்வாங்கி போகிறவர்கள் எவர்களோ जो कोई पीछे हट जाते हैं அவரோடு சேர்ந்து பின்மாற்றக்காரராய் மாறி उनके போவார்கள். साथ यदि रहेंगे तो आप भी पीछे हट जाएंगे। ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உறுதி உண்டாயிருக்க வேண்டும். आत्मिक जीवन में परमेश्वर के लोगों के अंदर एक निर्णय होना है। பேதுரு தன் வாழ்க்கையில பின்வாங்கி போகிறார். पतरस अपने जीवन में दूर हट गया। தான் விட்டு வந்த பழைய தொழிலை செய்யும்படியாய் புறப்பட்டு जो போனார். छोड़ आया था वही धंधे को फिर से करने लगा। அவனோடு கூட சேர்ந்து மற்ற சீசர்களும் புறப்பட்டு போனார்கள். उसके साथ जो भी और चेले थे वो भी निकल पड़े। உயிர்த்தெழுந்த இயேசு பார்க்கிறார். पुनरुत्थान हुआ यीशु ने देखा। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा है பேதுருவும் சீசர்களும் வலை போட்டுக் கொண்டிருந்தார்கள். पतरस और यूहन्ना जब जाल फैला रहे थे, இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு पुनरुत्थान हुआ यीशु அந்த கடல் ஓரத்திலே उस समुद्र के किनारे में விறகு வைத்து वहां पर लकड़ी रखकर கரி நெருப்பு மூட்டி वहां पर उस लकड़ी को जलाकर அங்கே சீசர்களுக்காக அப்பத்தையும் சுட்ட மீனையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். चेलों के लिए रोटी और तला हुआ मछली वहां पर तैयार कर रखा था। அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். वे लोग बड़े तकलीफ में थे। அவர்கள் படுகிற கஷ்டத்தை பார்த்து उनकी तकलीफ को देखकर இயேசு அவரிடத்திலே கடந்து போய் यीशु उनके पास गया பிள்ளைகளே என்று கூப்பிட்டார். और कहने लगा, हे बच्चों, பிள்ளைகளே बच्चों, புசிப்பதற்கு உங்களிடத்தில் ஏதாயிலும் உண்டா என்று क्या கேட்கிறார். आपके पास भोजन के लिए कुछ है वस्तु? புசிப்பதற்கு உங்களிடத்தில் ஏதாயிலும் உண்டா என்று கேட்கிறார். क्या आपके पास कोई भोजन है खाने के लिए? அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்று பதில் तब சொன்னார்கள். उन्होंने जवाब दिया कि नहीं, कुछ भी नहीं है। இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், यीशु ने उनसे कहा, படகுக்கு வலதுபுறமாய் உங்கள் வலையை போடுங்கள். तुम अपने समुद्र की दाहिने ओर से जाल फैलाओ, அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொன்னார். तब तुमको मछली मिलेगी। அப்படியே அவர்கள் போட்டு वैसे उन्होंने भी जाल फैलाया। திரளான மீன்கள் அகப்பட்டதினால் अनेक मछलियां मिल जाने के कारण வலையை இழுக்க மாட்டாதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि वो जाल को खींच नहीं पाए। கரையில இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். किनारे में यीशु मसीह खड़ा है। சீசர்களுக்காக அனல் மூட்டி चेलों के लिए आग लगाकर அங்கே அப்பமும் மீனும் பொரித்து வைத்திருக்கிறார். वहां पर वो रोटी और मछली जो है तल कर रखा है। எதிர்காலத்தை குறித்த பயம் பேதுருவுக்குள்ளே. पतरस के मन में भविष्य काल का डर, பேதுருடைய இருதயத்திலிருந்து பயத்தை கர்த்தர் பார்த்தார். भविष्य काल के प्रति जो डर है पतरस के मन में, उसे परमेश्वर ने देखा। தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் இருதயத்தில் எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குமேயானால் यदि आपके भी जीवन में भविष्य काल के प्रति डर हो, கர்த்தர் உங்கள் பயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपके डर को देख रहा है। பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறார்கள் பெற்றோர்கள். पालक जो अपने बच्चे को जन्म देकर पालते हैं, குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் போது जब परिवार में कोई बच्चा जन्म लेता है, அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது वो बच्चा जब बढ़ने लगता है, அந்த பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும் வரையிலையும் जब तक वो बच्चा छोटा होता है, அந்த பிள்ளைக்கு பயம் என்பது கவலை என்பது கிடையாது. उस बच्चे के मन में कोई प्रकार का डर नहीं होता। காலையில எழுந்த உடனே சாப்பாடு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு அக்கறை வராது. सुबह उठते ही उस बच्चे को चिंता नहीं होती है कि सुबह क्या बनाएं, என்ன செய்ய வேண்டும் என்கிற நினைப்பு வராது. और उसको ये भी विचार नहीं होगा कि क्या बना कर रखें। காரணம் அம்மா அப்பா இருக்காங்க. इसका कारण ये है कि उसके माता पिताजी हैं। அம்மா அப்பா பிள்ளைகளுடைய சகல தேவைகளையும் நிவர்த்தி செய்கிறார்கள். माता पिताजी बच्चे की सारी जरूरतों को पूरा करते हैं, அப்படினால பிள்ளைகளுக்கு அதை குறித்த அக்கறை இல்லை. इसलिए बच्चों को उन बातों की कोई चिंता नहीं। ஆனா பேதுரு परंतु पतरस இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கும் வரைக்கும் நிம்மதியா இருந்தார். जब तक यीशु मसीह उनके साथ था तब तक बड़े अच्छे से रहे। இப்ப இயேசு இல்லை என்ற போது लेकिन अब जब यीशु नहीं रहा, தன் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயப்பட்டு மீன் பிடிக்க போனார். तब मेरा भविष्य काल कैसा रहेगा, इस विचार से वो मछली पकड़ने गया। தேவனுடைய பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களுக்குள்ளே இருக்குமேயானால் यदि आपके भी मन में भविष्य काल के प्रति कोई डर हो, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देख रहा है, அவர் உங்கள் வலது கையை பிடித்திருக்கிறார். आपके दाहिने हाथ को पकड़ रखा है। கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட वो மாட்டார். कभी आपको लज्जित होने नहीं देगा। இழுக்க கூடாதபடிக்கு வலைகள் திரளான மீன்களை பிடித்துக் கொண்டு வந்தது. ऐसे मछली देगा कि आपकी जाल फटने तक वो जाल को मछली से भर देगा। காரணம் என்றால் इसका कारण क्या है? வலையை வலதுபுறமாய் போடுங்கள் என்று சொன்னது கர்த்தர். क्योंकि परमेश्वर यहोवा ने ही कहा था कि जाल को दाहिनी ओर फेंको। இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற கர்த்தர் आज के दिन आपको भी देखकर परमेश्वर यहोवा कहता है, வலது கையை பிடித்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர் கர்த்தர். जो कहता है कि मैं तेरे दाहिने हाथ को पकड़ रखा हूँ, वो भी यहोवा ही है। ஆனபடியால் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள். इसलिए भविष्य काल के प्रति बिल्कुल डरना नहीं। உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள்
பரமபிதா அறிந்திருக்கிறார். आपको ये सारी बातें जरूरी है, इसे परमेश्वर जानता है। உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறவர், आपकी जरूरतों को जानने वाला परमेश्वर உங்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் நிவர்த்தி செய்வார். आपकी सारी जरूरतों को परमेश्वर पूरा करेगा। மரண பயத்தை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கொடுத்தார். मौत के डर को दूर करके परमेश्वर ने शांति दिया। எதிர்காலத்தை குறித்த பயத்தை மாற்றி भविष्य काल के प्रति जो डर है उसे भी परमेश्वर दूर किया। இழுக்க முடியாத அளவுக்கு வலைகள் கிழிந்து போகக்கூடிய அளவுக்கு திரளான மீன்களை கட்டளையிட்டு கொடுத்தார். और परमेश्वर जाल में इतने मछली को फंसाया कि जो उसे खींच नहीं सकते, उतने ही जाल उस मछली उस जाल में फंस गए थे। அப்படினால் எப்பேற்பட்ட பயமாய் இருந்தாலும் கர்த்தர் அந்த பயத்திலிருந்தெல்லாம் உங்களை விடுவிப்பார். इसलिए कोई भी प्रकार की डर की न हो, परमेश्वर आपको सभी डरों से आपको मुक्त करेगा। அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது प्रेरितों की काम की पुस्तक 3 अध्याय में लिखा है, அங்கே பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம். वहाँ पर पतरस के बारे में हम पढ़ते हैं। ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே प्रार्थना के समय अपने 9वां पहर में பேதுருவும் யோவானும் தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு போனார்கள். पतरस और यूहन्ना परमेश्वर के मंदिर में गए। அவர்கள் தேவாலயத்துக்கு போகும்போது वहाँ पर परमेश्वर के मंदिर में जाते समय பிறவிலேயே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை वहाँ पर एक व्यक्ति जो जन्म से ही लंगड़ा था, ஆலயத்துக்கு போகிற வழியிலே சுமந்து கொண்டு வந்து வைப்பார்கள். मंदिर में जाते रास्ते में उसको उठाकर रोज रखते थे। ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் जो भी उस मंदिर में आते थे, அந்த பிறவி சப்பானி பிச்சை கேட்பார். वो जन्म से जो लंगड़ा था वो भीख मांग रहा था। எல்லாரும் அவனுக்கு பிச்சை கொடுக்கிறார்கள். सब लोग उसे भीख देते थे। இப்பொழுது ஒரு நாள் अब एक दिन பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். पतरस और यूहन्ना उस मंदिर में जाते हुए देखा। இந்த சப்பானி பார்க்கிறார். तब ये लंगड़े व्यक्ति ने देखा। பேதுரு யோவானை பார்த்தபோது पतरस और यूहन्ना को मंदिर में जाते हुए देखकर இவரிடத்தில் ஏதாயிரம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி उनके पास कुछ न कुछ हमको मिलेगा बोलकर அவரிடத்தில் பிச்சை கேட்கிறார். उनके पास जाकर भीख मांगने लगा। பேதுரு யோவானும் पतरस और यूहन्ना அந்த சப்பானியை பார்த்து उस लंगड़े व्यक्ति को देखकर எங்களிடத்தில் ஒன்றுமில்லை, कहा कि हमारे पास तुझे देने के लिए कुछ नहीं है, ஒன்று உண்டு, केवल एक बात है, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். केवल यीशु मसीह नासरी के नाम। இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே यीशु मसीह नासरी के नाम से நீ எழுந்து நட என்று சொல்லி कहा कि तुम उठ चलो। அவனுடைய வலது கையை பிடித்து उसके दाहिने हाथ को पकड़कर அந்த பிறவி சப்பானியை தூக்கி விட்டார். उस लंगड़े से जो जन्म से लंगड़ा था उसे उठाकर खड़ा कर दिया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, அந்த சப்பானி वो लंगड़ा பேதுருவுக்குள்ளே இருந்த வல்லமை அவனுக்குள்ள புறப்பட்டு போய் पतरस के अंदर जो सामर्थ्य था उसके शरीर में उतरा। அந்த சப்பானுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. उसके सारे पांव और टखनों में बल आ गया। அவன் குதித்து எழுந்தார். वो उछलकर खड़ा हो गया। குதித்து எழுந்து वो उछलकर खड़ा हो गया நின்று और चलकर நடந்து चल फिरने लगा குதித்து और फिर कूद कर தேவனை துதித்துக் கொண்டு कूदते हुए परमेश्वर की स्तुति करने हुए தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. परमेश्वर के साथ परमेश्वर के मंदिर में गया। அந்த சப்பானி குதித்தான், वो लंगड़ा व्यक्ति जो था वो कूदने लगा, எழுந்தான், वो उठा, நின்றான், खड़ा हुआ, நடந்தான், चलने लगा, चलने लगा, திரும்ப குதிக்கிறான், फिर से कूदने लगा, திரும்ப தேவனை துதிக்கிறான், परमेश्वर की स्तुति करने लगा தேவனுடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். और परमेश्वर के मंदिर में प्रवेश किया। இவ்வளவு ஒரு வல்லமை பேதுரு மூலமாய் வெளிப்படுகிறது. इतनी सामर्थ पतरस के द्वारा प्रकट हुआ। இயேசு கிறிஸ்துவை சிலுவை மரணத்துக்கு அழைத்துக் கொண்டு போனபோது यीशु मसीह को जब क्रूस की मृत्यु के लिए ले जा रहे थे, தன்னையும் பிடித்து கொண்டு போடுவார்கள் என்று சொல்லி பயந்த பேதுரு जो पतरस डर रहा था कि मुझको भी पकड़कर मार डालेंगे, இந்த இயேசு யார் என்று எனக்கு தெரியாது என்று சொன்னவன், जिसने इनकार किया कि मैं यीशु को जानता ही नहीं, இயேசுவை மறுதலித்தவன், சபித்தவன், சத்தியம் பண்ணினவன், जिसने यीशु को बिल्कुल इनकार किया, शपथ किया कि मैं यीशु को जानता ही नहीं, இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்பதை கேள்விப்பட்ட போது பின்மாற்றத்துக்குள்ள கடந்து போனவன், जब सुना कि यीशु जी ने अपने प्राण न्योछवार कर दिया है, तब अब पीछे हटा हुआ पतरस, மரண பயத்துக்குள்ள ஆக்கப்பட்டவன், मौत के भय से भरा हुआ व्यक्ति, எதிர்காலத்தை குறித்த பயத்தினால் பின்வாங்கி போய் விட்டு வந்த தொழிலை மீண்டும் செய்யும்படியாய் கடந்து போனவன், भविष्य काल के प्रति डर समाने के कारण जो छोड़कर आया हुआ व्यवसाय को फिर से करने गया हुआ व्यक्ति, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றபோது पवित्र आत्मा का अभिषेक जब उसने पाया, தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே கடந்து வந்தது. जब उसके अंदर पवित्र आत्मा की सामर्थ उतरी, ஒரு வேலைக்காரிக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணினவன், जो पतरस
पतरस एक नौकरानी के सामने यीशु को त्याग कर इनकार करके शपथ खाया। ఇప్పుడు ధైర్యమై சொல்லுகிறார். अब बड़े धैर्य से कहता है, அந்த பிறவி சப்பானியை பார்த்து उस लंगड़े व्यक्ति से कहता है, நீ எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? तो हमको क्या हमारी और क्यों ताक रहे हो? எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை. ना हमारे पास तुझे देने के लिए कोई चांदी है या सोना है। எங்களிடத்தில் இருப்பது ஒன்றே ஒன்று. हमारे पास केवल एक ही बात है, இயேசு கிறிஸ்துவின் நாமம். यीशु मसीह का नाम। இந்த நாமத்தினாலே நீ எழுந்து நட. इसी नाम से तू उठकर चल என்று சொல்லி வலது கையினால் அந்த பிறவி சப்பானியை தூக்கி பிடித்தார். ऐसे कहते हुए दाहिने हाथ से उस लंगड़े व्यक्ति को उठाकर खड़ा कर दिया। அந்த வலது கையை பிடித்தார். उसके दाहिना हाथ पकड़ा, வல்லமை அவனுக்குள்ள இறங்கினது. उसके अंदर एक परमेश्वर का सामर्थ उतरा। அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டு பிறவி சப்பானி எழுந்து நடக்க ஆரம்பித்தார். जो जन्म से लंगड़ा व्यक्ति था उसके पांवों में और टनकों में बल आ गया। हालेलुया 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 हालेलुया। மாத்திரமல்ல केवल उतना ही नहीं, வேதத்துல வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை ஜனங்கள் கண்டு पतरस और यूहन्ना की बातों को सुनकर அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் वे लोग पढ़े लिखे नहीं है बोलकर பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் वे लोग बहुत ही निर्बुद्धि है इसे जानकर ஆச்சரியப்பட்டு आश्चर्यचकित होकर அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். वे यीशु मसीह के साथ रहते थे इसे लोगों ने जान लिया। இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். यीशु मसीह के साथ रहते थे इसे लोगों ने जान लिया। हालेलुया हालेलुया। நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஆவியானவர் हमको परमेश्वर ने जो दिया है पवित्र आत्मा जी, பயமுள்ள ஆவி அல்ல, वो कोई डरपोक नहीं, பலமுள்ள ஆவியானவர். वो बलवंत आत्मा है, பலமுள்ள ஆவியானவர். वो बलवंत आत्मा है। வேதத்துல வாசிக்கும் போது हम पवित्र शास्त्र में पढ़ते हैं, யோவான் சுவிசேஷம் यूहन्ना लिखी सुसमाचार की पुस्तक அந்த 14வது அதிகாரம் उसका 14वां अध्याय அந்த 16வது வசனத்தை வாசிப்பீர்கள். 16 वचनों को यदि पढ़ोगे, मैं पिता से विनती करूंगा और वो तुम्हें एक और सहायक देगा कि वह सर्वदा तुम्हारे साथ रहे। நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், मैं पिता से विनती करूंगा அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு अर्थात तुम्हारे साथ सदा सर्वदा साथ रहने के लिए சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். मैं तुम्हारे लिए और एक सहायक जो तुम्हें तसल्ली देने वाला पवित्र आत्मा जी देगा। அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளன், वो सत्य आत्मा, அந்த சத்திய ஆவியாகிய தேற்றவாளிய பரிசுத்த ஆவியானவர், वो सत्य आत्मा की पवित्र आत्मा, அவர் பயமுள்ள ஆவியானவர் அல்ல, वो कोई डरपोक नहीं, அவர் பலனுள்ள ஆவியானவர். वो बलवंत आत्मा जी हैं। இந்த ஆவியானவர் பேதுருக்குள்ள இறங்கின போது ये बलवंत आत्मा जी जब पतरस के अंदर उतरे, பேதுருவிலிருந்து வல்லமை புறப்பட்டது. पतरस के भीतर से सामर्थ निकला। பிறவி சப்பானி எழுந்து நடக்க ஆரம்பித்தார். जो व्यक्ति जन्म से लंगड़ा था वो उठकर चलने लगा। பயந்து மறுதலித்தவன் जो जो डर के मारे इनकार किया, தைரியமாய் பேசுகிறார். अब धैर्य से बात करने लगा। அவனுடைய பேச்சு திறமை பார்த்த ஜனங்கள் उसकी बातों को देखकर ஆச்சரியப்பட்டு लोग बड़े आश्चर्यचकित होकर, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், ये लोग पढ़े लिखे नहीं हैं, பேதமை உள்ளவர்கள் என்று அறிந்து ये लोग बहुत ही वेदना से भरे हुए लोग इस जानकर ஒன்றை கண்டு கொண்டார்கள். एक बात जान गए, இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ये लोग यीशु के साथ रहते थे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நீங்கள் படிக்காதவர்களா இருக்கலாம், भले आप पढ़े लिखे नहीं हो, நீங்கள் பேதமைகளா இருக்கலாம், भले आप निर्बुद्धि हो, நீங்கள் பயந்த சுபாவமுள்ளவர்களா भले இருக்கலாம், आप डरपोक हो, எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் कैसे भी क्यों न हो, பயத்தின் ஆவியானவர் அல்ல, परमेश्वर हमारा पवित्र आत्मा जी डरपोक नहीं, பலமுள்ள ஆவியான உங்களுக்குள்ள இறங்கும் போது बलवंत आत्मा जब आपके भीतर उतरेगा, தேவனுடைய பிள்ளை உண்டு எல்லா பயத்தையும் கத்த மாற்றி போடுவார். आपकी सारे डरों से परमेश्वर आपको निर्भय कर देगा। உன்னிலிருந்து வல்லமை புறப்படு. आपके अंदर से परमेश्वर का सामर्थ उतरेगा அந்த வல்லமை பிறவி சப்பானியில எழுந்து நடக்க வைக்கு. और वो सामर्थ के कारण जो जन्म से लंगड़ा है वो भी चलने लगेगा। உன் வாயின் வார்த்தையில் ஒரு அதிகாரம் உண்டாயிருக்கு. तुम्हारे मुंह की बोली में एक अधिकार होगी। உலக பிரகாரமான படிப்பு எனக்கு இல்லை என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். इस बात की चिंता न करो कि दुनिया में मेरी कोई पढ़ाई लिखाई नहीं है। தேவனுடைய பிள்ளை நீ பேதமையா இருக்கிறாய் என்று சொல்லி பயப்பட வேண்டாம். तुम निर्बुद्धि हो इसके बारे में भी बिल्कुल चिंता नहीं करना, பலமுள்ள ஆவியானவர் உனக்குள்ள இறங்கும் போது बल्कि जब सर्व सामर्थ्य परमेश्वर तुम्हारे भीतर उतरते समय உன்னிலிருந்து வெளிப்படுகிற வல்லமை பார்க்கிற ஜனங்கள்
ஜனங்களே, तुम्हारे भीतर से निकलने वाली सामत को देखकर உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களே लोग तुम्हारे मुंह की बातों को सुनने वाले लोग ஆச்சரியப்படுவார்கள். आश्चर्यचकित हो जाएंगे, ஆச்சரியப்படுவார்கள். आश्चर्यचकित हो जाएंगे। மெய்யாகவே கர்த்தர்களோடு கூட இருக்கிறார் என்று சாட்சி சொல்லுவார்கள். निश्चय परमेश्वर यहोवा इनके साथ है ऐसी गवाही देंगे। இந்த ஆவியானவர் यही पवित्र आत्मा जी அவர் உலகத்தின் முடிவு வரைக்கும் கூட இருக்கிறார். संसार के अंत तक तुम्हारे संग सदा सर्वदा रहेगा। அல்லேலூயா, 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 அல்லேலூயா। இதைத்தான் பேதுரு சொல்லுகிறார். इसे ही पतरस कहता है। நீங்கள் ஒன்று பேதுருவின் புத்தகம் पहले पतरस की पुस्तक 5வது அதிகாரம் 5वां अध्याय 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால், यदि 7वें वचन को पढ़ोगे, अपनी सारी चिंता उसी पर डाल दो क्योंकि उसको तुम्हारा ध्यान है। அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினாலே उसको तुम पर ध्यान है, इसलिए உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். अपनी सारी चिंता उसी पर रख दो। அவர் சொல்லுகிறார், वो कहता है அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் उसको तुम पर चिंता है, इसलिए உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். अपने सारे बोझ उस पर रख दीजिए। பேதுரு பயப்பட்ட ஒரு மனுஷன், डरपुक था पतरस, மரண பயம் நிறைந்தவர், मौत से डरा हुआ था, எதிர்காலத்தை குறித்த பயம் உள்ளவர், भविष्य काल के प्रति उसके मन में डर था, இயேசுவை மறுதலித்து சபித்து சத்தியம் பண்ணினவர், यीशु को इनकार करके शपथ खाया, झूठ बोला। உயிர்த்தெழுந்த இயேசு அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றின போது लेकिन जब पुनरुत्थान हुआ, यीशु ने उसके भीतर पवित्र आत्मा उतराया, அவனுக்குள்ளே இருந்த எல்லா பயமும் மாறி போய் उसके मन में जो भी डर था सब दूर हो गया। அவனுக்குள்ளே இருந்த எல்லா பயமும் மாறி போய் उसके मन में सारा डर दूर होकर அதிகாரமாய் பேச ஆரம்பித்தார். बड़े अधिकार से बातें करने लगा। அவனுடைய பேச்சில் ஒரு அதிகாரம், उसकी बातों में एक अधिकार, அவனுடைய வாயின் வார்த்தைகள் ஒரு அதிகாரம், उसकी मुंह की बोली में एक अधिकार। ஒரு பிரசங்கம் பண்ணினார். एक प्रचार किया, 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 लोग उद्धार पाए। ஒரு பிரசங்கம் பண்ணினார். एक संदेश दिया, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 5000 लोग उद्धार पाए। அவனுடைய வார்த்தையிலிருந்து வல்லமை புறப்பட்டது. उसके मुंह की बोली से सामत निकला। அனுபவப்பட்ட பேதுரு अनुभव किया हुआ पतरस தன் அனுபவத்திலிருந்து சொல்கிறார், अपने अनुभव से कहता है, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடினால் यहोवा परमेश्वर को तुम्हारी चिंता है, इसलिए உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து अपने விடுங்கள். सारे बोझ को उस पर रख दीजिए। கர்த்தருடைய பிள்ளைகள், यहोवा परमेश्वर के लोग, மூளை அறிவினால் ஒரு மனுஷன் பேசும்போது जब कोई अपनी दिमाग की बातें कहता है, அது மூளையோடு போய்விடும். वो दिमाग में मिट जाता है। ஒரு மனுஷன் அனுபவப்படும் போது, लेकिन जब कोई व्यक्ति अनुभव से बातें करता है, தன் அனுபவத்திலிருந்து பேசும்போது, अपने अनुभव से बात करते समय அந்த அனுபவம் ஒரு மனுஷனை உருவாக்குகிறது. वो अनुभव ही किसी व्यक्ति को बनाता ஒரு है। மனுஷனுக்குள்ளே ஜீவனாகிய கிறிஸ்து இருப்பாரானால், यदि किसी व्यक्ति के भीतर जीवन रूपी यीशु मसीह हो, அந்த ஜீவன் இன்னொரு ஜீவனை பிறப்பிக்கும். वो जीवन है, दूसरों की जीवन को बना देता है। பேதுரு அனுபவப்பட்டவன், पतरस अनुभवी था, மரண பயத்தில் இருந்தார். मौत के डर में फंसा हुआ था। உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்தித்தவனுக்கு மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தை கூறினார். पुनरुत्थान हुआ, यीशु से मिलकर उसके मन की सारी डर को दूर कर दिया। மரண பயத்தை நீக்குகிற வல்லமை இயேசுவிடத்தில் உண்டு என்பதை அனுபவித்தான் பேதுரு. मौत के डर को दूर करने का सामर्थ केवल यीशु मसीह के पास है, इसे पतरस ने अनुभव किया। எதிர்காலத்தை குறித்து பயப்பட்டார். भविष्य काल के प्रति वो डरा हुआ था। விட்டு வந்த பழைய தொழிலை செய்யும்படியாக பின்வாங்கி போனார். जो व्यवसाय वो छोड़कर आया था, उसी व्यवसाय को फिर से करने के लिए गया। ஆனால் அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அக்கறை உள்ளவர் இயேசு என்பதை அறிந்து கொண்டார். लेकिन वो जान गया कि मेरा परमेश्वर मेरे भविष्य काल के प्रति अधिक चिंतित है। அனுபவபூர்வமாக இயேசுவின் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை கண்டு கொண்டார். अनुभव पूर्वक यीशु मसीह ने उसके जीवन में जो भलाई किया, उसे अनुभव पूर्वक जान गया। பலனுள்ள ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்தபோது, जब उसके भीतर सामर्थ्य पवित्र आत्मा जी आए, அவனிலிருந்து வல்லமை புறப்பட்டது. उसके अंदर से सामर्थ निकला। சப்பானி எழுந்து நடந்தார். लंगड़ा भी चलने लगा। வாயின் வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் उसके ஆச்சரியப்பட்டார்கள். मुंह की बातों को सुनकर लोग अचंभित हो गए। ஆயிரம் ஆயிரமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். कई हजार हजार लोग उद्धार पाने लगे। அவன் நடந்து போகும்போது, वो चलते समय அவன் நிழல் பட்டு வியாதிஸ்தர்கள் उसकी சுகமடைந்தார்கள். छाव लगकर लोग जो है ऊपर चंगाई पाए। அவனிடத்தில் பொய் சொன்ன மனுஷர்கள் जो भी लोग उसे झूठ बोलते थे, கீழே விழுந்து மரித்தார்கள். वे लोग नीचे गिरकर मर जाते அந்த थे। அளவுக்கு ஆவியானவர் நிரப்பி उतने இருந்தார். ही पवित्र आत्माओं से भरपूर रखा था। பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், पतरस इस प्रकार कहता है, பேதுருவிடத்தில் தான் பொய் சொன்னார்கள். केवल पतरस से झूठ बोले। அனனியாவும் சப்பீராவும் பேதுருவிடத்தில் பொய் சொன்னார்கள். हनन्याह और सपीरा जो थे वो पतरस से झूठ बोले। ஆனா பேதுரு சொல்லுகிறார், लेकिन पतरस कहता है, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பொய் சொல்ல துணிந்தது என்ன? तुम पवित्र
मुझसे झूठ क्यों बोले? பரிசுத்த ஆவியானவரிடத்தில் போய் சொல்ல துணிந்ததல்ல. पवित्र आत्मा जी से झूठ बोलने के लिए तुम्हें किसने उस्काया? அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பேதுருவை நிரப்பி இருந்தார். इतना ही पवित्र आत्मा से पतरस भरा हुआ था। அப்ப இந்த பயத்தை நீக்குகிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை என்ன என்பதை அனுபவித்திருந்தான் பேதுரு. ये डर को दूर करने वाला सामर्थ्य क्या है, इसे पतरस अनुभव किया था। அனுபவத்திலிருந்து பேசுற இந்த பேதுருவை கொண்டு अनुभव के तौर पर बात करने वाले इस पतरस को लेकर கர்த்தர் சபையை கட்டினார். परमेश्वर यहोवा ने कलीसिया को बनाया। கர்த்தர் சபையை கட்டினார். परमेश्वर यहोवा ने कलीसिया को बनाया। தேவனுடைய பிள்ளை கர்த்தரை உன் வாழ்க்கையில அனுபவித்து பார். तुम भी अपने जीवन में यीशु को अनुभव कीजिए। கர்த்தரை பாதுகாப்பார். परमेश्वर यीशु मसीह तुम्हारी रक्षा करेगा। கர்த்தர் சொல்கிறார், परमेश्वर यहोवा कहता है, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். मत डर, मैं तेरी ढाल बनूंगा। கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார். परमेश्वर यहोवा तुम्हारा रक्षक बनेगा। பயப்படாதீர்கள். मत डरो, கர்த்தர் உங்களுக்கு பலமாய் இருப்பார். वही तुम्हारा सामर्थ बना रहेगा। பயப்படாதீர்கள். मत डरो, கர்த்தர் உங்கள் குறைகளை நிறைவாக்குவார். यहोवा तुम्हारी कमियों को पूरा करेगा। கர்த்தர் உங்கள் கூடவே இருந்து यहोवा परमेश्वर तुम्हारे संग रहकर மாதம் முழுவதும் வழி நடத்துவார். महीने भर तुम्हारी अगुवाई करेगा। மாதம் मुழுவதும் நடத்துவார். महीने भर तुम्हारी अगुवाई करेगा। மாதத்தின் இறுதி நாள் வரும்போது महीने के आखिरी में மற்றவங்களை பார்க்கும்போது जब दूसरे तुमको तुम्हारी ओर देखेंगे, மெய்யாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். कहेंगे कि निश्चय यहोवा परमेश्वर इनके साथ है। உங்கள் வாழ்க்கையை பார்க்கிற மற்ற ஜனங்கள் ஆச்சரியப்படுவார்கள். आपकी जीवन को देखने वालों की नजर जो है अचंभित हो जाएगी। அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தைரியப்படுங்கள். इसलिए परमेश्वर के लोग आप ठाडस बंधाइए, விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்கள். विश्वास के साथ कबूल कीजिए। கர்த்தரின் வலதையை பிடித்திருக்கிறார். परमेश्वर यहोवा मेरे दाहिना हाथ को पकड़ रखा है। கர்த்தரின் வலதையை मेरा பிடித்திருக்கிறார். परमेश्वर मेरा दाहिना हाथ पकड़ा है। வாய் திறந்து விசுவாசத்தோடு சொல்லுங்கள். मुंह खोलकर विश्वास से कबूल कीजिए। கர்த்தரின் வலதையை பிடித்திருக்கிறார். यहोवा परमेश्वर मेरे दाहिना हाथ पकड़ रखा என் है। வலதையை பிடித்திருக்கிற கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுகிறார், मेरे दाहिने हाथ को पकड़ रखा हुआ परमेश्वर मुझसे कहता है, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். मत डर, मैं तेरी सहायता करूंगा। நான் பயப்பட மாட்டேன். इसलिए मैं नहीं डरूंगा। நான் பயப்பட मैं மாட்டேன். नहीं डरूंगा। வாய் திறந்து சொல்லுங்க. अपना मुंह खोलकर बोलिए। உங்கள் வாயின் வார்த்தை உங்களை ரட்சிக்கும். आपकी मुंह की बातें ही तुमको उद्धार करेगी। உங்கள் வாயின் வார்த்தை உங்களை ரட்சிக்கும். आपकी मुंह की बातें तुम्हारी मुक्ति करेगी। என்ன துன்பம் வந்தாலே, कोई भी कष्ट आए, என்ன கஷ்டம் வந்தாலே, कोई भी दुख आए, உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் तुम्हारे संग रहने वाला परमेश्वर உங்களை பாதுகாப்பார். तुम्हारी रक्षा करेगा। உங்களை பாதுகாப்பார். तुम्हारी रक्षा करेगा। இதுவரை நீங்கள் கண்ணீர் விட்டுக் अब கொண்டிருந்தாலே, तक भले तुम आंसू बहा रहे हो, இதுவரை நீங்கள் பயந்து अब கொண்டிருந்தாலே, तक भले तुम डर रहे हो, இதுவரை உங்கள் எதிர்காலத்தை குறித்த கேள்விக்குறியோடு இருந்தாலே, अब तक भले तुम्हारे भविष्य काल का बड़ा प्रश्न चिन्ह तुम्हारे सामने हो, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தை வரவழைத்துக் கொள்ளுங்கள். आज के दिन परमेश्वर के लोग अपने जीवन में विश्वास को ले आइए। கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். परमेश्वर आपका टाडस बंधाएगा। ஆவியானவர் உங்களை தேற்றரவாளனாய் வெளிப்படுவார். पवित्र आत्मा जी आपको तसल्ली देने वाले के रूप में प्रकट होगा। ஆவியானவர் உங்களை ஒரு நாள் தனிமையாய் இருக்க விட மாட்டார். पवित्र आत्मा जी कभी तुमको अकेले रहने नहीं देगा। உங்களோடு கூட பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார். तुम्हारे संग पवित्र आत्मा जी रहेगा। உங்களோடு கூட பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார். तुम्हारे संग पवित्र आत्मा जी रहेगा। எல்லாரும் வாய் திறந்து हम ஜெபிப்போம். सब अपना मुंह खोलकर प्रार्थना करेंगे। எல்லாம் வாய் திறந்து ஜெபிப்போம். सब कोई मुंह खोलकर प्रार्थना करेंगे। ஹalleluya 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 ஹalleluya. நான் தனிமை என்று எண்ணி ஏன் உனக்குள் கலங்குகிறாய்? நான் தனிமை என்று எண்ணி ஏன் உனக்குள் கலங்குகிறாய்? வானி சேவே உண்மனாலே துணையா
के प्रति இயேசு डर நாமத்தால் விலகி போகட்டும். यीशु मसीह के नाम से दूर हो जाए। பலமுள்ள பரிசுத்த ஆவியானவரே, बलवंत करने वाले पवित्र आत्मा जी, தேற்றவானாகிய பரிசுத்த तसल्ली ஆவியானவரே, देने वाले पवित्र आत्मा जी, ஒவ்வொருவருக்குள்ளே இறங்குவீராக. हर एक के भीतर उतर आए। தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவர் மூலமா வெளிப்படுவதாக. पवित्र आत्मा जी हर एक के द्वारा प्रकट हो जाए। யார் யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், भले कोई भी किसी भी परिस्थिति में क्यों ना படிப்பறிவு हो, இல்லாமலா இருந்தாலும், भले पढ़े लिखे नहीं हो, பேதையா இருந்தாலும், भले निर्बुद्धि हो, ஏழையா இருந்தாலும், भले गरीब हो, தனிமையானவரா இருந்தாலும், भले अकेले हो, தேவனுடைய வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். परमेश्वर का सामर्थ हर एक को घेर लेने दो, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். हर एक को घेर लेने மாதம் दो। முழுவதும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். इस महीने भर परमेश्वर का हाथ हमारे संग रहे। பிள்ளைகளை ஆசீர்வதியும். आप अपने बच्चों को आशीष कीजिए। கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படணும் ஐயா. यहोवा का पवित्र नाम महिमा होवे, உம்முடைய நாமம் மகிமைப்படணும். केवल आपका नाम महिमा होवे। நீர் அப்படியே செய்வீராக. आप वैसा ही कीजिए, அப்படியே செய்வீராக. आप वैसा ही कीजिए। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். अच्छा प्रभु, हमको धन्यवाद करते हैं। கர்த்தருக்கு இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ सुबह की समय के लिए धन्यवाद உம்முடைய प्रभु। சமூகத்திலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும், आपके सम्मुख में इस वचन को सुनने वाले कोई भी क्यों न हो, நீர் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, आप केवल समीप लोगों के लिए नहीं, தூரத்துக்கு தேவனாய் இருக்கிறீர். बल्कि दूर में रहने वाले लोगों के लिए भी आप परमेश्वर हो। பயப்படாதே, मत डर, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன். मैं तेरे दाहिने हाथ को पकड़ रखा நான் हूँ, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னி मैं तेरी सहायता करूंगा। 10 மாதத்தை தாண்டி 10 महीने को पार करके 11வது மாதத்துக்குள்ளே கால் எடுத்து வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. 11वां महीने में हमने अपने पैर उठा कर रखा है உம்முடைய प्रभु। வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும், हमारी आपके वचन को सुनने वाले कोई भी क्यों न இந்த हो, பிள்ளைகள் ஒவ்வொரு வலது கையை பிடிக்கிறார்கள். हर एक के दाहिने हाथ को आप पकड़ लीजिए இந்த प्रभु। பிள்ளைகளுக்குள்ள இருக்க மரண பயம் மாறட்டும். आपके बच्चों के मन में जो मौत के प्रति डर है उसे निकाल दीजिए प्रभु। எதிர்காலத்தை குறித்த பயம் மாறட்டும். भविष्य काल के प्रति जो डर है वो निकल जाए प्रभु। என்றைக்கு விடாத தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியானவரே, सदा सर्वदा कभी दूर न होने वाले तसल्ली देने वाले पवित्र आत्मा जी, பயமில்லாத தைரியத்தை கொடுக்கிற ஆவியானவரே, जो भय को दूर करके धैर्य से भर देने वाले पवित्र आत्मा जी, பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. आप हर एक बच्चों के संग रहिए। பிள்ளைகளோடு கூட இருந்து கிரியை செய்யும் போது आप जब बच्चों के संग रहकर क्रिया करोगे, அதை பார்க்கிற மற்றவர்கள் उसे देखने वाले दूसरे மெய்யாகவே கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்று சாட்சி சொல்லுங்கள். निश्चय परमेश्वर इनके संग है, इसे गवाही के तौर पर बताएं। நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்துங்கள். अच्छे नाम को महिमा உங்களை कीजिए। தாழ்த்துடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென். आमीन। கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें।